கும்பகோணம் பொதுமக்களே, நிராலி பாராமெடிக்கல் கல்லூரியில் நடைபெறும் இலவச கண் பரிசோதனை முகாமில் தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். சார் கொஞ்சம் மறைக்காதீங்க சார். தற்போது நாம் பார்க்கக்கூடிய காட்சிகள் சென்னை சைதாப்பேட்டை சமூக நீதி விடுதியில் முதலமைச்சர் ஆய்வை முடித்ததுக்கப்புறம் அங்கே மழையில் வெளியே வரக்கூடிய காட்சிகளை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். அங்கே கூடியிருக்கக்கூடிய மக்களை பார்த்து முதலமைச்சர் விஜய் கைகள் அசைத்த காட்சிகளையுமே பார்த்தோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்க நாம் கேட்கலாம். மணிகண்டன், வணக்கம் மணிகண்டன். இந்த ஆய்வு தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணலாம். தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் திடீர் ஆய்வாக சைதாப்பேட்டையில் இருக்கக்கூடிய சமூக நீதி மாணவர்கள் விடுதியில MC ராஜா ஹாஸ்டல் என அழைக்கப்படக்கூடிய அந்த விடுதியில திடீர் ஆய்வை மேற்கொண்டார். உள்ள இருக்கக்கூடிய ஹாஸ்டலைட்ஸ், அதாவது நந்தனம் கலை அறிவியல் கல்லூரி உள்ளிட்ட பல்வேறு கலை அறிவியல் கல்லூரிகள்ல பயிலக்கூடிய மாணவர்கள் இருக்கக்கூடிய ஒரு விடுதி அது மட்டுமல்லாமல் அந்த பழமை வாய்ந்த விடுதியுடைய கட்டடம் புதுப்பிக்கப்பட்டு தற்போது மல்டி ஸ்டோரேஜ் பில்டிங்ல மாற்றப்பட்டிருக்கின்றனர். அந்த நிலையில அண்மை காலமாக அந்த விடுதியில பல்வேறு பிரச்சனைகள் இருப்பதாக அந்த விடுதியில தங்கி பயிலக்கூடிய மாணவர் சங்க பிரதிநிதிகள் மூலமாக புகார்கள் முதலமைச்சர் பிரிவுக்கும் அதே போல இணையதளங்கள் வாயிலாகவும் வெளியே பார்க்க முடிந்தது. ஒரு சில நேரத்தில் போராட்டங்களை அந்த மாணவர்கள் முன்னெடுத்த சூழலும் இருந்தது. இந்த நிலையில திடீரென தமிழ்நாடு முதலமைச்சர் அந்த சமூக நீதி விடுதியில ஆய்வு மேற்கொண்டிருக்கிறார். ஆய்வு மேற்கொண்டு தற்போது அவர் அங்கிருந்து புறப்பட்டிருந்தாலும் மாணவர் சங்க பிரதிநிதிகள், மாணவர்கள் உட்பட பல்வேறு தரப்பினரும் அந்த மாணவர்கள் விடுதியில் இருக்கக்கூடியவர்கள் மனுக்கள் கொடுத்திருக்கின்றனர். அதுல ASM சார்பில் 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி மாணவர்களுடைய கோரிக்கையை பிரதிநிதித்துவம் படுத்தும் வகையில் முதலமைச்சருக்கு ஒரு மனு கொடுக்கப்பட்டிருக்கிறது. விளையாட்டு துறையில பல்வேறு மாணவர்கள் இங்கிருந்து உயர்வதற்காக பல்வேறு நிலைகள் இருக்கின்றனர். ஆனால் உடற்கல்வி ஆசிரியர் இல்லாமல் இருப்பது மாணவர்களின் திறமைகளை முடக்கி விடுவதாக இருக்கிறது என தெரிவித்திருக்கின்றனர். அதே போல உடல்நலனை பேணுவதற்கு உடற்பயிற்சி கூடம் வேண்டும். இதே இடத்துல ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமைக்காக போராடிய பேரு கொண்ட MC ராஜாவுடைய சிலையை நிறுவ வேண்டும். புதிய விடுதியில 5 நூலக அறைகள்ல ஒரே ஒரு நூலகத்துல மட்டுமே புத்தகங்கள் உள்ளது. மீதமுள்ள 4 நூலக அறைகளும் உடனடியாக புத்தகங்கள் நிரப்பி மாணவர்கள் படிப்பதற்கு வழிவகை செய்ய வேண்டும் என்றும், MC ராஜா கல்லூரி மாணவர்கள் விடுதியில் வேலை செய்யும் பணியாட்கள் பற்றாக்குறை இருக்கிறதாகவும் பணியாட்கள் அதிகப்படுத்த வேண்டும் என்றும், பணியில் உள்ள பணியாட்கள் மாணவர்களை ஒருமையில் பேசுவதாகவும் இந்த நிலையை மாற்ற வேண்டும், இதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் தெரிவித்திருக்கின்றனர். அது மட்டுமல்லாமல் உணவு ஒரு நேரம் நன்றாகவும் மற்றொரு நேரம் தரமற்று இருப்பதாகவும் இதனை உறுதி செய்ய வேண்டும் எனவும் தெரிவித்திருக்கின்றனர். MC ராஜா பழைய விடுதலை 2 அடுக்கு மாடிக்கு சேர்த்து ஒரே ஒரு RO குடிநீர் மட்டும்தான் இருக்கிறது. மாணவர்களின் கருத்தில் கொண்டு RO குடிநீர் தண்ணீர் வைக்க வேண்டும் என கேட்டிருக்கின்றனர். விடுதியில் இருக்கும் கணினியை மாணவர்கள் பயன்படுத்தும் விதத்தில் இருக்க வேண்டும் எனவும், அரசு போட்டித் தேர்வுக்கு தயாராகி வரும் மாணவர்களுக்கு பயிற்சி பட்டறை நடத்த வேண்டும் ஆகிய கோரிக்கைகள் அடங்கிய மனுவை முதலமைச்சரிடம் வழங்கியிருக்கின்றனர். முதலமைச்சர் இந்த மனுக்களை பார்த்து உடனடியாக இந்த மனுக்களின் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற உறுதியை மாணவர்களிடத்துல தெரிவித்ததாக மாணவர்கள் நம்மிடத்தில் தெரிவித்திருக்கின்றனர். அது மட்டுமல்லாமல் உடனிருந்த சமூக நீதித்துறை அமைச்சர் வன்னியரசும் இது தொடர்பாக உடனடியாக இந்த மனுக்களின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அதிகாரியிடத்தில் தெரிவிப்பதாகவும் உறுதியளித்ததாக தெரிவித்திருக்கின்றனர். திடீரென மாணவர்கள் தங்கியிருக்கக்கூடிய விடுதிக்கு முதலமைச்சர் ஆய்வு மேற்கொண்டதால அந்த இடத்துல மாணவர்கள் உடனடியாக அவர்களுடைய கோரிக்கையை சொல்ல முடிந்ததாக மாணவர்கள் அவர்களது தரப்பு கருத்தாக நம்மிடம் தெரிவித்திருக்கின்றனர். தற்போது முதலமைச்சர் விடுதியிலிருந்து புறப்பட்டு அவரது இல்லம் நோக்கி சென்று கொண்டிருக்கிறார். உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன். கும்பகோணம் பொதுமக்களே, நிராலி பாராமெடிக்கல் கல்லூரியில் நடைபெறும் இலவச கண் பரிசோதனை முகாமில் தவறாமல் கலந்து கொள்ளுங்கள்.